ஸ்கூல் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட 20 ஜிஎஸ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்ட சீன பயணி யார்? 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்ட சீன பயணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, யுவான் ஷுவாங். மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எண்ணெய் வித்துக்கள். சமத்துவம் என்பது அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது மட்டுமல்ல, சமூக சிறப்புரிமைகள் இல்லாது இருப்பதும் அனைவருக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? சமத்துவம் என்பது அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது மட்டுமல்ல, சமூக சிறப்புரிமைகள் இல்லாதிருப்பதும் அனைவருக்கும் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லாஸ்கி. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமூக நலன். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1931 மார்ச் 5. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்ஜ் ஜோசப். குப்தர்களின் அலுவலக மொழி எது? குப்தர்களின் அலுவலக மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமஸ்கிருதம். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்ததாக கூறப்படும் இடம் எது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்ததாக கூறப்படும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தார் பாலைவனம். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுடெல்லி. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2. அவை நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை ஆய்வு செய்து கற்றறியும் கல்வி எது? தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை ஆய்வு செய்து கற்றறியும் கல்வி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேர்தலியல். இங்கிலீஷில் செப்பாலஜின்னு சொல்லுவாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2013. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை இந்தியாவில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை இந்தியாவில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2000. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் குடியுரிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் குடியுரிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 2. அலுவலக மொழிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? அலுவலக மொழிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1963. நாராயணகுரு எங்கு ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? நாராயணகுரு எங்கு ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அருவிபுரம். வேலூர் புரட்சியை அடக்கியவர் யார்? வேலூர் புரட்சியை அடக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி,
கர்னல் கில்லஸ்பி. சிந்துவெளி நாகரிகத்தின் வேறு பெயர் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் வேறு பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரப்பா நாகரிகம்.